அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி செலவு உயர்வடைந்தால் மத்திய வங்கியின் வெளிநாட்டு கையிருப்பில் பற்றாக்குறை ஏற்படும். வாகன இறக்குமதி திட்டமிட்ட வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். இல்லையில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்தா அத்துக்குருள தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். புதிய வரி திருத்தங்களுக்கு அமைய வாகனத்தின் கொள்வனவு விலை உயர்வடையுமா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் காணப்படுகிறது. பாரியதொரு மாற்றம் ஏற்படும் என்றும் குறிப்பிட முடியாது. ஏனெனில் வாகன இறக்குமதியின் போது கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி கொள்கைகளுக்கு அமைவாகவே வரி திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. சீனாவுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. அவர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை புதன்கிழமை சந்திக்க உள்ளார். சீனாவிற்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புதன்கிழமை பிற்பகல் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சீன மக்கள் மண்டபத்தில் சந்திக்கிறார். இலங்கை ஜனாதிபதிக்கும் சீன ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட எதிர்பார்க்கப்படுகிறது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாளொன்றில் 2500 வெளிநாட்டு கடவு சீட்டுகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தினை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நாளொன்றுக்கு 1200 கடவு சீட்டுகள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவசரமாக வெளிநாட்டு செல்ல விரும்பும் எந்தவொரு நபருக்கும் கடவு சீட்டை பெற்றுக் கொள்வதற்கு தனி சாளரம் திறக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபால கூறியுள்ளார். மேலும் அந்த சாளரத்தில் சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் குழுவினால் பரிசீலிக்கப்பட்டு கடவு சீட்டுகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளீன் ஸ்ரீலங்கா என்ற தூய்மையான இலங்கை திட்டம் குறித்து நேர்மறையான மற்றும் எதிர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த திட்டம் 2025 பிப்ரவரி மாதம் 1 நடைமுறைக்கு வருவதாக பிரதி அமைச்சர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு மத்தியில் உரையாற்றிய தொழில்துறை பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க ஜனவரி மாதம் என்பது இந்த திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாதம் மட்டுமே என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை மிதிகம போலீஸ் நிலையத்தின் 2 கான்ஸ்டபிள்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பிலேயே 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொலனறுவை சோமாவதி ரச்சமகா விகாரையில் செல்லும் வீதியின் ஒரு பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் வாகன போக்குவரத்துக்கு பாரிய இடையூறு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பொலஸ்திபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சொங்கவில சோமாவதிய வீதியானது சோமாவதி ரச்சமகா விகாரைக்கு அண்மித்த திக்கல பிரதேசத்திலிருந்து ஆரம்பித்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நீரில் மூழ்கியுள்ளது. பெய்து வரும் கடும் மழையினால் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அந்த பாதையின் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. கொழும்பு வெள்ளவத்தை ரயில் நிலையத்திற்கு அருகே மாத்தறையிலிருந்து கோட்டை நோக்கி பயணித்த ரயில் ஒன்றில் மோதி பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது களுபுவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பதுளையிலிருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்த ரயிலில் மோதி நபரொருவர் உயிரிழந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தில் தெஹிவலை பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். இலங்கையின் தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் பதுளை மாவட்டத்தின் பசறை, ஹாயில, வெளிமடு மற்றும் பதுளை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர, மெததும்பர, பகந்தும்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பனை, ஹாங்குரக்கேத்தை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும்
மாத்தளை மாவட்டத்தின் ரத்தோட்ட உக்குவளி பிரதேசத்திற்கும் குருநாகல் மாவட்டத்தின் ரித்திகம பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை சம்பாந்துறை காவல் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக சம்பாந்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பாந்துறை மலையடி கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் 60 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் சம்பாந்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு மரண விசாரணையின் பின்னர் உறவினர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணித்தியாலங்களில் 150 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு, ஊவா, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தரம் கூடிய பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட விலை குறைந்த அரிசியை கூடிய விலைக்கு விற்பனை செய்யும் மோசடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தற்போது சுங்க திணைக்களத்தினர் விசேட விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் தனியார் வர்த்தகர்களுக்கும் அரிசி இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி தொகையில் பாஸ்மதி அரிசிக்கு இணையான தோற்றம் கொண்ட தரம் குறைந்த அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டு பாஸ்மதி அரிசியின் விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனை அடுத்து தற்போது சம்பவம் தொடர்பில் இலங்கை சுங்க திணைக்களம் விசேட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைகள் இந்த மாதத்துக்குள் வழங்கப்படும் என்று டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக அனைத்து புதிய தேசிய அடையாள அட்டைகளும் டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றப்படும் என்கிறார். டிஜிட்டல் என்ஐசிகளின் மாற்றமானது தற்போதைய அடையாள அட்டைகள் வழங்குவதில் உள்ள கணிசமான தாமதங்களை தணிப்பதை நோக்காக கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் டிஜிட்டல் அடையாள அட்டை முறைமை நடைமுறைப்படுத்துவதற்கான மொத்த செலவு ரூபாய் 20 மில்லியன் எனவும் மேலும் கூறியுள்ளார். இலங்கை மின்சார சபையின் நிகழ்நிலை கட்டணம் செலுத்தும் உத்தியோகபூர்வ வலைதளத்தை கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பயனாளிகளினால் அணுக முடியாத நிலை தொடர்கிறது. குறித்த வலைத்தளம் இயங்காமை குறித்து வினவ இலங்கை மின்சார சபையை தொடர்பு கொண்ட போது அம்முயற்சிகளும் பயனளிக்கவில்லை. மேற்குறித்த குளறுபடிகளினால் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு ஆளாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் பனாத்த வில்லு வீதியில் 10வது தூண் பகுதியில் திங்கட்கிழமை மாலை ஆம்புலன்ஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் அதன் சாரதி படுகாயமடைந்துள்ளார். ஆம்புலன்ஸ் சாரதியை தவிர வேறு யாரும் இருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. வனாந்தவேலு பிரதேச வைத்தியசாலைக்கு சொந்தமான ஆம்புலன்ஸ் வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக வெகரகல மற்றும் லுணுகம் வெகர நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. இதன்படி லுணுகம் வெகர நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகளும் தலா 4 அங்குலம் திறக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெகரகல நீர்த்தேக்கத்தின் 4 வான்கதவுகள் தலா 4 அங்குலம் திறக்கப்பட்டு அதன் நீர் மாணிக்க கங்கைக்கு வெளியேற்றப்படுகிறது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள்.